புதுசாகுதா இது நம்ம வீட்டுக்கு லாய்க்கு இல்ல எங்கன்னா வித்துரு வடித்தான். டேய் ஒப்பாவை பாடுறா. மூச்சு உண்டு எத்தனை வரேன்னு பார்த்தாக்கா மொரால் செய்யற மாப்பு எத்தனை வர. டேய் கிடைக்கிறது தான் எடுத்துன்னு வர முடியும், நீ நினைக்கிற மாதிரி எடுத்துன்னு வர முடியும். இதை வச்சு என்ன பண்ண போற? மாப்பு எடுத்துன்னு வந்துக்கிற. நல்ல கதை என்னடா, யாருக்கையெல்லாம் வித்துரு வண்டித்தான். ஏண்டா 100 ரூபாய் மாப்பு எடுத்துன்னு வந்துட்டு யாருக்குன்னா வித்துலான்றியா? பாரு நீ மரியாதை இல்லாத பேச பேச எல்லாம் என்ன கேள்வி கேக்குறாங்க, அது மாதிரிலாம் பேசாத. உங்க அப்பனுக்கு மரியாதை குத்தியா? என் கண்ணால பார்த்தேன் கள்ளிப்பால் ஊத்தி சா வச்ச. டேய் கம்மிடுறா, அதெல்லாம் சொல்லாத. அதனாலதான் உங்க ஒப்பனை திட்டுன்னு கடிக்கிறியா நீ? ஆமா பின்ன சொம்மா திட்டத்துக்கு எனக்குன்னா வலிப்பா. அப்போ உங்க ஒப்பனை திட்டிக்கோ, உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. டேய் அதெல்லாம் விடுங்கடா, இது எதுவுமே வித்துட்டு வாங்கடா. இது எத்தனை வித்தா வரான் காசு வரும், உங்களுக்கு பாதி எனக்கு பாதியா. மாப்பிள்ள ஒரு 100 ரூபாய் வரேன்னு நினைக்கிறேன், ஒரு 50-50 பிரிச்சுக்கலாம். சரிவா மறக்காம குத்துணும்டா. என்னத்த குத்துனா? என்னுடைய பாகம்பா 50 ரூபாய். வாயா, நான் சொன்னதே எனக்கு 50 இவனுக்கு 50, உனக்கு வர 50 எத்தனை தராங்களா? அட போயா. என்னடா நம்ம கிட்டே எத்தனை குத்துட்டு நம்ம கிட்டே காசு கேட்பானா? ஆந்திரா ஓட்டு எச்சல வாயா. அட பாருங்களா, என்னையே ஏமாதிச்சிங்களா? நான் சொல்றத ஒரு இனியால கூட கேட்க மாட்டேன் தருதல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக்குது. கஷ்டத்தை எல்லாருக்கும் வரதான் செய்யும், இது ஒரு கஷ்டமா? எல்லாருக்கும் புள்ளிங்க போறக்குது, எவ்வளவு ஒழுங்காக்குதுங்க. எனக்குன்னு ஒண்ணு வந்துக்குது பாரு. உன் கஷ்டம் எல்லாம் புரியுதுப்பா, விடுப்பா, காலப்போக்கில சரியாப்படா. நான் என் கஷ்டத்தை பத்தியே சொல்லிங்கிறேன் பாரு. உன் பையன் என்ன பண்றான்? அதுவா போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ ஆகிறாப்பலையா? நல்ல வளர்ப்பியா உன் வளர்ப்பு? அது இல்லப்பா, ஏட்டா இருக்காப்பல, அதானே உடே கூடி சீக்கிரம் எஸ்ஐ ஆயிடுப்பல. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் ஐஜி எல்லாரும் போயிடுவாரு. நான் சொல்றது காதுலயே வாங்க மாட்டேன், நீயே பேசிக்கிற. செஞ்சுக்கண்ணா, உன் புள்ள போலீஸா இருக்குது எனக்கு பெருமை தாங்குது. என் புள்ளைய எங்க தருதல. அட விடுப்பா, ஒரு நேரத்துல பையன் சரியாப்படுவான். அவன் சரியானா கூட அந்த காக்கா மூட்டை திருட அவங்க பையங்கிறானா நல்லா மதால மாதிரியே குண்டாக்குதா? அதுவா ரொம்ப மோசமா அவன். அதுதான்ப்பா என் புள்ளைய கெடுக்குறத. அது இல்லைன்னா இவன் ஒழுங்கா ஆயிடுவான். அவங்க அப்பனை கூப்பிட்டு சொல்லிட்டு வேண்டித்தானே? அது யாருக்குமே மதிய மாட்டேங்குது, எல்லாரும் வாடா போடாது. பாரா இப்ப கூட உங்க அப்பா என்ன பத்தி தான் பேசினுக்கிறான். எப்போ நாங்க இல்லாத போது கூட ஏன் எங்களை பத்தி பேசினீங்களா? இந்த தர்தல கூட சுத்திங்கிறியா, அதை பத்தி தான் இங்க பேசிக்கிறோம். துபர் தர்தன் சொன்ன அடி மூடி போயிடுவேன். தம்பி செல்வங்க பேருங்க மரியாதை இல்லையா? எங்க இருக்குது ஒரு 1/4 கிலோ வாங்கி கூட. பாத்தியா பாத்தியா, இப்படிதான் ஏடா வரமா பேசுது. எங்க இருந்துடா பூச்சி வந்தாங்க இவனா? அந்த காலத்து தெருலைட்டு மாண்டிய மாதிரி இருக்குதா? இது மாதிரிலாம் சொல்லாத, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. ஏய் அவன் பையன் போலீஸ் வேற. போலீஸா? யார் சொன்னது? இவன் தான் சொன்னானே. ஏய் நான் எப்படா சொன்னேன்? நீ தானடா சொன்ன. நான் சொல்றேன் கேளு, அவங்க பையன் என்ன பண்றான்? நீ என்னடா பண்றான்? போலீஸ் ஸ்டேஷன்ல எதனா கணக்கு புள்ள வேலை பார்ப்பான், அதுவும் வேலை தானே. கணக்கு புள்ள வேலை எப்ப பாக்குறாரு உங்க புள்ள? இல்ல. ஏய் அப்ப என்னத்தான் வேலை பாக்குறான் உன் பையன் ஸ்டேஷன்ல? வேலையெல்லாம் பாக்கல, கைதி ஆகிறான். கைதியா? அடா நாதாரியா, இவன் நேரம் வேலை தான் பாக்குறான்னு நினைச்சிருந்தா. ஒரு கேவி கைய பூச்சி வெளிச்சதுனால 15 நாள் ரிமாண்ட் பண்ணிக்கிறாங்க. கரமம் புடிச்சவன கேவி கையாடா புடிச்சு வெளிப்பா உன் புள்ள. நம்ம புள்ளைய திட்டாதப்பா, மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஏய் கேவி கைய புடிச்சு வெளிச்சிட்டு போய்க்கிறான், என்ன மனசு கஷ்டமாகுதா? எனக்கு பதில் அவன் போய்கிறான்பா ஜெயிலுக்கு. அவன் தியாக கடலுப்பா. உனக்கு பதிலா? புரியலையா? அட நாயா, இவன் தான் கேள்வி கைய பூச்சி வலிச்சுக்கிறான். ஆமா, எனக்கு பதில் அவன் போய்கிறான். உன்னை வேற சமமா உட்காந்து பேசணும் பாடுறா மண்டியா. டேய் பிஞ்சுக்கண்ணா போடா போடா. அந்த ஆள்லாம் ஒரு ஆள்னு எங்களை மட்டமா பேசினுக்கிறான் அந்த ஆள் முன்னால. டேய் உண்மை தானே பேசுனேன், எதை பேசுனா என்ன இருக்குது? உண்மைலாம் எடுத்து விட்டுனா நாரி போடும், பரவாயில்லையா? ஏன் உண்மையா? என்னடா உண்மை? போன மாசம் 7ஆம் தேதி வளர்மதி விட்டாண்டியா போனா. என்னடா வளர்மதியா? அது அது ஒண்ணு இல்ல. எவ்வளவு இந்த மாப்ப? போ யாருப்பா வளர்மதியா? பரவாயில்லையா, நல்லா இருக்குத மாப்ப. இந்த 500 ரூபாய், போய் வேற மாப்ப வாங்கிக்கோங்க. ஓடுக்காலி எந்த நேரத்துல எதை ஓபன் பண்ணிட்டு போறேன். போங்கப்பா, போய் ஐஸ்கிரீம் இல்லாம சாப்பிட்டு வாங்க. ஐஸ்கிரீமா? மிச்ச காசு வேணாம்ல? குடுக்கா போறீங்க? வேணாப்பா வேணாப்பா, நீ போய் ஜாலியா சாப்பிட்டு வாங்க. பரவாயில்ல, 100 ரூபாய் பிளான் பண்ணோம், 500 ரூபாய் வந்துச்சு. சரிடா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரி யாரு அந்த வளர்மதியா? அந்த கதையா? அந்த கதை தான் சொல்லு. போன வருஷம் கோணத்துல வளர்மதின்னு ஒரு அக்கா வாடிக்கிச்சு. சரியா? அந்த அக்காவுக்கு வீட்டுக்காரு இல்ல. சரி. ரைஸ் மில் ராமலிங்க தெரியுமா? ராமலிங்கம் புல்லட்ல வருவாரு எங்க கூட்டாண்ட, அவரா? அவரேதான். அவர் வந்து அவங்க வீட்டுல போயிட்டாரு, உங்க அப்பா தான் காவலுக்கு இருந்தாரு. ஓ இந்த வேலை பாத்துக்கிறேன் அந்த ஆளு. அப்புறம் என்ன தாண்டா ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? ராமலிங்கமா காணா, அந்த அக்காவும் காணா, ஓட்டாங்க. அதான் அந்த ஆளு கொஞ்ச நாள் ஆளை காணுமா. சரி வா போலாம்.